வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் டைரக்ஷன் ஏஜே முருகன், கதை ஏஜே முருகன் அண்டு சிலம்பரசன் பேர் போட்டிருக்க மாட்டாங்க. கதை வந்து பார்த்துக்கிட்டனா இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்துக்கிட்டனா பாலகுமாரன் அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரில். ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா எஸ்கே கிருஷ்ணகாந்த் அவரோட ப்ரொடியூஸில். சினிமோட்டோகிராஃபி ஆர்ஜே ராஜசேகர் மூர்த்தி அவரோட சினிமோட்டோகிராஃபியில். ஆண்டனி சார் அவரோட எடிட்டிங்கில். யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையில் சிலம்பரசன், ஜோதிகா, கவுண்டமணி மற்றும் பலர் நடித்து நவம்பர் மாதம் 12 2004 வருஷம் 158 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த மன்மதன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் 2004 வருஷம் கிட்டத்தட்ட 150 நாட்கள் வரைக்கும் தியேட்டரில் ஓடன படமாக இந்த படம் இருந்துச்சுங்க. 180 நாள் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹிட்னு பார்த்துங்க. இன்றைக்கி ஒரு படம் தியேட்டரில் ஒரு வாரம் ஓடிச்சாவே அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரங்கிறது அதிகமே. ஒரு படம் 3 நாள் எந்த விதமான நெகட்டிவ் விமர்சனம் இல்லாமல் பாசிட்டிவ் விமர்சனத்தோடு ஓடிட்டாவே அந்த படம் நல்ல படம்னு சொல்லிக்கிட்டு செய்கிறாங்க. அப்படி இந்த காலகட்டத்தில் இந்த படம் 150 நாள் கிட்டத்தட்ட அரை வருஷம் தியேட்டரில் ஓடிக்குன்னா அப்போ இந்த அளவுக்கு இந்த படம் நல்ல படம் பார்த்துங்களேன். படத்தோட கதைக்கதை என்னென்னா, சென்னையில் ஒரு பிரபலமான இளம் பெண்களை விட இளம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போய் கடத்தி கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன, அந்த பெண்களை கொல்றது யார், அந்த பெண்கள் எதனால் கொல்லப்படுறாங்க, ஏன் கொல்லப்படுறாங்க, அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியாக ஒருத்தர் வராரு. அவர் அந்த கொலையை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொலையை கண்டுபிடிச்ச உடனே கொலை பண்ணவனுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அந்த கொலைக்கான காரணம் என்ன, ஏன் அந்த கொலையெல்லாம் அவன் பண்ணான் அப்படிங்கிறத பார்த்தா மீதி கதைங்க. இந்த படம் யாருக்கு பெஸ்ட்டு படமோ இல்லையோ, சிலம்பரசனுக்கு மிகப்பெரிய பெஸ்ட்டு படம். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையும் எழுதியிருப்பா, அப்படி சிறப்பாகவும் நடிச்சிருப்பா. அப்படி ஒரு வயசு பையனாக அந்த சிம்புர்ன காலகட்டத்தில் இப்படி ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. அவர்கிட்ட ஒரு மெச்சூரான கதையை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. சிலம்பரசன் வந்து பார்த்தா சென்னையில் வந்து பார்த்தா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, அப்படி இசைக்கோயிலில் படிச்சுட்டு இருக்கா. அப்படி அவருக்கு அங்கே வந்து பார்த்துக்கிட்டனா ஜோதிகாவுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்படுது. ஜோதிகா வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க கடைசியில் கொண்டு போய் ஜோதிகாவை கற்பழிக்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்தா கனவு காங்குறாங்க. அந்த கனவுல வந்த ஆளை நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்துக்கிட்டா இப்படிப்பட்ட ஆளணும் இந்த மாதிரி பண்ணுவோம் பயந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பையனை நேரில் பார்த்து பழகி, இல்லை அவன் இப்படிப்பட்ட பையன் கிடையாது, இந்த பையன் இப்படிப்பட்ட பையன் கிடையாது, நல்ல பையன் தான் அப்படின்ட்டு அவங்க கூட பழகினப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்படி பண்ணிட்டாலும் அந்த இளம் பெண்களை பார்த்தா கடைச்சி கொலை போகிறதுங்கிறது ரெகுலராக நடத்திட்டு தான் இருக்குது. அந்த கொலையாளி யாருங்கிறத இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ரிவீல் பண்ணுறாங்க. அந்த கொலையாளி பார்த்தா நம்ம சிலம்பரசன் தான். ஏன் அவன் கொலை பண்ணுறான் அப்படின்ட்டு காரணம் சொல்லும்போது அவருக்கு வந்து பார்த்தா ஒரு அண்ணன் இருக்கா, அப்படி மதன் ஒருத்தர் இருக்கா. அப்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டனா வில்லேஜ்லேருந்து காலேஜ் போய் காலேஜில் படித்து வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டனா லவ் பண்ணுறா. அப்படி அந்த லவ் பண்ணுற பொண்ணு பார்த்துக்கிட்டனா இவருக்கு வந்து பார்த்தா துரோகம் பண்ணிடுது. இவருக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கூட வந்து பார்த்துக்கிட்டனா தொடர்பில் இருந்து விஷயங்கள் நடத்துறாரு. அதை அவர் கண் கூட பார்த்துட்டு அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறாரு, அவரையும் கொலை பண்ணிடுறா. அப்படி அந்த கூட அந்த பையனை கொலை பண்ணிட்டு இங்கே வந்து இவரும் வந்து பார்த்தா ஊர் தற்கொலை பண்ணிக்கிறா. அப்படி இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டா, அவளை கொன்னப்பவே அவன் செத்துட்டேன், இப்போ நிற்கிறது வந்து பார்த்தா உண்மைக்கு வந்து பார்த்தா வெறும் போனோம், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி அவர் தம்பி முன்னாடி வந்து பார்த்தா ஒரு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறா. அப்படி இதை வந்து பார்த்துன்னா அவர் வந்து பார்த்துக்கிட்டனா இதை எடுத்துக்கிட்டு சரி லவ் பண்ணி ஏமாத்துகிற பொண்ணுங்களெலாம் நம்ம கொலை பண்ணுவோம், இனிமேல் இதை மாதிரி வேறு யாரும் பண்ணிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்ட்டு அதை வந்து பார்த்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காண்டி லவ்ங்கிற பேரில் ஏமாத்துகிற பொண்ணுங்களை மட்டுமே ஒரு கடத்தி கொலை பண்ணுறா. அப்படி அந்த பொண்ணு அவங்க எல்லாம் கடைசி என்னாச்சு, அதுக்கப்புறம் இந்த தொடர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அப்புறம் தான் அந்த படத்தோட கதை. இதை மொட்டை மன்மதன்
மதன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வந்து பார்த்தோன்னா சூப்பராக மிரட்டிருப்பா. அப்படி ஜோதிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹீரோயினாக வந்திருந்தாலும் கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மதனுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கூடயே இருந்து அவங்க நடிப்பை வெளிப்படுத்திப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தா எனக்கு வந்து பார்த்தா அது கொஞ்சம் ஜோடி மாதிரி தெரியல. ஏன்னா சிம்புவோட வயசுக்கும் அவங்களோட வயசுக்கும் வந்து பார்த்தா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. வேறு ஹீரோயினாக போட்டிருக்கலாமோ அப்படின்னு கொஞ்சம் எனக்கு தோணுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதை மாற்றிருந்துக்கலாம். அதுக்கப்புறம் கவுண்டமணி படத்தில் அங்கங்கேயே வந்தாலும் அவரோட நகைச்சுவை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒன்று ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கவுண்டமணி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது. அவரோட நகைச்சுவை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. என்ன தான் இந்த படத்தில் சிம்பு நல்லா நடிச்சிருக்கு, அப்படி ஜோதிகா நடிச்சிருக்கு, அப்படி கவுண்டமணி ஒரு நடிச்சிருக்கு, அப்படி படத்தில் நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோ மிகப்பெரிய பக்கப்படம்னா யுவன் சங்கர் ராஜா தான். படத்தில் வந்த பாடல்கள் அனைத்து பாட்டுகளுமே அற்புதமான பாட்டாக இருந்தாலும் படத்தில் பின்னணி இசையில் மிரட்டியிருப்பா அப்படி நம்ம யுவன் சங்கர் ராஜா. அதுவும் இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எத்தனையோ பேர் அந்த மன்மதன் தீம் அப்படிங்கிறத ரிங்டோனாக வச்சுருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷங்க. இன்றைக்கி 2024ங்க 2004 வந்துச்சுங்க அந்த படம். 20 வருஷம் அந்த மன்மதன் தீம் இன்னமும் நின்று பேசுனா எந்த அளவுக்கு வந்து பார்த்தா யுவன் சங்கர் ராஜா பின்னணி இசையில் மிரட்டிப்பான்னு பார்த்துக்கங்க. பின்னணி இசைக்காண்டியும் படத்தில் வரக்கூடிய பாடல்களுக்காண்டியும் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பழசான கதையாக இருந்தாலும் அதை கொண்டு போன விதம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மசாலாவும் கலந்து இந்த படத்தை கொண்டு போனதுனால படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரசிகர்களை அனைத்து ரசிகர்களாலும் மதிக்கும்படியாகவும் இருந்துச்சு, ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நடிகர் அஜித்தோட ரெஃபரன்ஸ் வச்சுருந்தா அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அஜித்தோட ரசிகங்கிறத அடிக்கடி காட்டிக்கிட்டே இருந்தா அப்படி. அது வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்போ பீக்கில் இருந்த அஜித்தோட ரசிகர்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தன்னை வந்து பார்த்தா ஒரு அஜித்தோட ரசிகராக தான் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படி சிம்பு. அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டோன்னா அதுவும் வந்து பார்த்தா ஒரு இதில் பாரபட்ச விஷயம் தான். என்ன தான் அந்த படத்தில் வந்து பார்த்தா எப்படி இருந்தாலும் பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சித்தரிக்க எப்படி வைக்கிற அப்படின்னு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளும் கிளம்பிச்சு இந்த படத்துக்கு. ஆனால் அவர் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சித்தரிக்கலை. அவரோட கற்பனை கலந்த கதையில் இப்படி எடுத்துக்க அப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்லா நடித்து காட்டியிருப்பா அப்படி. 150 நாள் ஓடி இருக்குங்க படம். நல்லாலாம் ஓடி இருக்காங்க, 150 நாள் ஓடி இருக்காங்க. அதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பின்னணி இசை தான், பாட்டு தான், வேறு எதுவுமே இல்லைனாலும் அது பின்னணி இசைக்காண்டி பார்த்தா நான் நிறைய டைம் இந்த படத்தை பார்த்துருக்கேன், நிறைய டைம் இந்த படத்தை கேட்டிருக்கேன், அந்த மியூசிக் கேட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். 4 பேருக்கு இந்த சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கணும். மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.